குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 9வது எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். 9வது எக்ஸசைஸ் என்னதுன்னா ஒரு மெனு அப்ளிகேஷன்ப்பா. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இந்த க்ரோம் எடுத்துப்போம். இந்த க்ரோமில் வந்து இந்த 3 டாட் இருக்கா, இதை கிளிக் பண்ணால் நிறைய மெனுஸ் வரும், சப் மெனுஸ். இதெல்லாம் சப் மெனுஸ். இதில் வந்து நம்ம டவுன்லோடுங்கிறத செப்பரேட்டாக கிளிக் பண்ணால் டவுன்லோடு பேஜுக்கு மூவ் ஆகுது. இந்த மாதிரி தான்ப்பா நம்மளோட ஆப்லையும் கிரியேட் பண்ண போகிறோம். மெயின் மெனுவா கோர்ஸ்னு வச்சுப்போம். சப் மெனுவா வந்து பிசிஏ ஐடி அந்த மாதிரி சப் மெனு வச்சுருப்போம். இந்த சப் மெனு ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணால் ஒரு இன்டென்ட் யூஸ் பண்ணி இன்னொரு பேஜ் இன்னொரு புது லேட்டுக்கு போகிற மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இதுதான் 9வது எக்ஸசைஸ். வழக்கம் போல் செப்பரேட்டாக ஒரு ஃபோல்டர் போட்டுப்போம். ப்ரோக்ராம் சைவர் என் ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. வழக்கம் போல் உள்ளே போனோன்னே ஹலோ வேர்ல்ட் டெக்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ரிசோர்ஸஸ்குள்ளே மெனுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை ட்ராக் பண்ணிங்கன்னா menu.xml இந்த ஃபைலுக்குள்ளே தான் நம்ம இந்த ப்ரோக்ராமில் எடிட் பண்ண போகிறோம். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் ஏற்கனவே அந்த ப்ரோக்ராம் வந்து ட்ரை பண்ணதுனால என்கிட்ட கோடிங் இருக்குது. ஏன்னா போன வீடியோ வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு, டியூரேஷன் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் அப்லோட் ஆக மாட்டேங்குது. அதனால நான் ஏற்கனவே கோடிங் வச்சுருக்கேன், ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து டைப் பண்ணிடுங்க. இது வந்து மெயின் மெனுப்பா. இது வந்து மெயின் மெனு, அதாவது கோர்ஸுங்கிறது மெயின் மெனு. இந்த கோர்ஸுக்கு கீழே சப் மெனுஸ் நிறைய வரும். நான் நிறைய ட்ரை பண்ணல, சின்னதாக ரெண்டு மட்டும் வச்சு உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கேன். இதுதான்ப்பா நம்ம டைப் பண்ணது. ஐட்டம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இது வந்து மெயின் கோர்ஸுங்கிறது மெயின், அதாவது இந்த இடத்துல இருக்கும். இந்த எக்ஸைஸ் டிரைவர் நேம் இருக்கா, இந்த இடத்துல கோர்ஸ்னு ஒரு மெயின் மெனு இருக்கும். அதுக்கு கீழே சப் மெனுஸா பிசிஏங்கிறது மட்டும் இருக்கும். இதுதான் ஏன் எரர் சொல்லுதுன்னா நம்ம ஸ்ட்ரிங் ஃபைலில் சேர்க்கல, அதனால தான் எரர் சொல்லுது. ஜஸ்ட் எங்கே இருக்கும் வேல்யூஸ் string.xml இங்கே வந்து ஆட் பண்ணி விட்டுருங்க. string name equal to course. இது அப்படியே காப்பி பண்ணி பிசிஏக்கு சேவ் பண்ணிடுங்க. மெயின் மெனு போய் பாருங்க, கிரியேட் ஆயிடுச்சு. ஆக்டிவிட்டி மெயினில் வந்து ஹலோ வேர்ல்ட் டெக்ஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணல, இங்கேயே சேவ் பண்ணி விட்டுருங்க. சேவ் பண்ணிவிட்டு மெயின் ஆக்டிவிட்டி டாட் ஜாவா இங்கே மூவ் பண்ணிவிட்டு எப்பயுமே நம்ம இந்த இடத்துல டைப் பண்ணி தான் பழக்கம். அந்த ஆக்டிவிட்டி மெயின் _ அது கீழே தான், இங்கே தான் டைப் பண்ணி பழக்கம். ஆனால் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து அப்படி கிடையாது. இந்த கரெக்டாக அந்த க்ரஷர் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அது கீழே என்டர் அடிச்சு ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஓவர் ரைடு தான். ஓவர் ரைடு இருந்து பேஸ்ட் பண்ணுங்க. பேக்கேஜ் இம்போர்ட் பண்ண சொல்லும். இம்போர்ட் மெயின் ஏதாவது பேச்சா நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் வந்து டைப் பண்ணுங்க. ரெண்டாவது ஸ்விட்ச் கேஸ், அதாவது இப்போ வந்து குரோமில் வந்து இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணால் இதில் நிறைய சப் மெனுஸ் இருக்குது. இதில் செப்பரேட்டாக இப்போ டவுன்லோட்ஸுங்கிற கிளிக் பண்ணால் டவுன்லோட் பேஜுக்கு போகுதா.
இது வந்து சுவிட்ச் கேஸில் பண்ணியிருப்பாங்க. சேம் சிமிலர் தான். அப்படியே நம்ம வந்து நம்மளோட ஆப்லேயே அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். சுவிட்ச் கேஸ் யூஸ் பண்ணி இப்போ பிசிஏ கிளிக் பண்ணால் பிசிஏயோட ஒரு இன்டென்ட் யூஸ் பண்ணி ஒரு பேஜுக்கு ஒரு லேஅவுட்டுக்கு போகணும். அதுதான் நம்ம பண்ண போகிறோம். நான் ஒரே ஒரு சுவிட்ச் கேஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நிறைய யூஸ் பண்ணுங்க. நிறைய பிசிஏ, ஐடி, சிஎஸ்சி, பிகாம் நிறைய வந்து சப்மெனுஸ் வச்சு நிறைய இன்டென்ட் கிரியேட் பண்ணுங்க. இது அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கணும். இங்கே என்ன ஐடி வச்சோம்? C2ன்னு வச்சுருக்கோம்ப்பா. இந்த கோர்ஸ் ஐடி வந்து C2ன்னு வச்சுருக்கோம். முதல் பிசிஏக்கு இங்கே C2ன்னு கொடுத்துருங்க. நார்மலாக உள்ள C++ உள்ள மாதிரி தான். ரெண்டாவது டோஸ்ட் இம்போர்ட் பண்ணிடுங்க. பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிடுங்க. இது சிம்பிளாக நான் ஒரு டோஸ்ட் மெசேஜ் வர மாதிரி பண்ணியிருந்தேன். இதில் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணணும்னா, அந்த டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணால் டவுன்லோட் பேஜ் போகுதுல்ல, அதே மாதிரி இங்கே பிசிஏயும் கிளிக் பண்ணால் பிசிஏங்கிற ஒரு பேஜுக்கு போகணும். வழக்கம் போல் நம்ம எப்போவுமே ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுவோம். அதான் மெயின் ஆக்டிவிட்டி, நியூ கிளாஸ் பேஜ். இதில் வந்து பிசிஏன்னு கிரியேட் பண்ணவா? பிசிஏன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். பிசிஏ ஏன் டைப் பண்ணுறேன்னா நிறைய பேருக்கு புரியாது. அதனால தான் நான் மெயின் ஆக்டிவிட்டி 2ன்னு வச்சுப்போம். இதுதான் என் கிளாஸில் வந்து நிறைய சொல்லி கொடுத்துருப்பேன். 2ன்னு செப்பரேட் பண்ணுங்கள், அப்போ தான் ஈஸியாக புரியும்னு. ஆண்ட்ராய்ட் டாட் ஆப் டாட் ஆக்டிவிட்டி ஃபினிஷ் கொடுத்துருங்க. இன்னொரு மெயின் ஆக்டிவிட்டி கிரியேட் ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு லேஅவுட் ஃபைல் கிரியேட் பண்ணணும். அதுக்கு நீ கொடுத்து ஆண்ட்ராய்டு எக்ஸாம்பிள் ஃபைல். இதில் வந்து ஆக்டிவிட்டி அண்டர்ஸ்கோர் மெயின் 2 ரிலேட்டிவ் சூஸ் பண்ணுங்கள், ஃபினிஷ் கொடுத்துருங்க. இந்த மெயின் ஆக்டிவிட்டியில் வந்து வழக்கம் போல் நம்ம நார்மலாக இருக்கிற மெயின் ஆக்டிவிட்டியில் ஒரு 4 லைனை காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணுவோம். சிமிலர் இந்த 4 லைனை காப்பி பண்ணுங்க. ரெண்டாவது மெயின் ஆக்டிவிட்டிக்கு போய் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆக்டிவிட்டி மெயின் 2 எக்ஸ்ட்ரா ப்ராக்கெட் போட்டு சேவ் பண்ணிடுங்க. இதில் வரும் ஒரு சின்ன டெக்ஸ்ட் வியூ மட்டும் தான் இருக்க போகுது, வேறு எதுவும் இருக்காது. ஸ்ட்ரிங் பிசிஏ இந்த மெயின் ஆக்டிவிட்டி வருவோம். நம்ம இன்னொரு மெயின் ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கு ஒரு இன்டென்ட் எழுதுவோம். intent equal to no intent ஒரு செமிகோலன் வச்சு பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிடுவோம். இம்போர்ட் பேக்கேஜ். அதுக்கப்புறம் மெயின் activity டாட் this comma activity 2 டாட் class. ஏன் வார்னிங் சொல்லுதுன்னா நம்ம ஐ டிக்ளேர் பண்ணிட்டு யூஸ் பண்ணலை, அதுதான். ஸ்டார்ட் சூப்பர், கிரியேட் பண்ணிட்டோம். அதாவது சுவிட்ச் கேஸில் இது வந்து கோர்ஸுங்கிறது மெயின் மெனு, இதுக்கு கீழே சப் மெனுவா பிசிஏங்க இருக்கு. இந்த பிசிஏ கிளிக் பண்ணா பிசியோட லேஅவுட்டுக்கு போகும். அதாவது இந்த லேஅவுட்டுக்கு வரும். இதுதான் நம்ம ப்ரோக்ராம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம் தான், ரொம்ப பெருசாலாம் இதில் ஒர்க் பண்ணவே இல்லை.
நான் ஒரே ஒரு மெனுக்கு சப் மெனுக்கு சொல்லி கொடுத்ததுனால நீங்கள் 2-3 இது டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து இன்டென்ட் யூஸ் பண்ணி நிறைய லேஅவுட் கிரியேட் பண்ணி இந்த ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. வேறு இருக்கா? இல்லை. எந்த எரர் இல்லாமல் ரன் ஆயிடுச்சு. இதில் இன்னொரு ஒரு விஷயம் பண்ணணும். அது என்னதுன்னா ஆண்ட்ராய்டு மேனிஃபெஸ்ட் ஃபைல் இதை ஆட் பண்ணாமல் விட்டுட்டோம். ஆட் பண்ணுவோம். ஆக்டிவிட்டி ஓகே கொடுத்துட்டு ப்ரௌஸ் கொடுங்க. சர்ச்சிங் ஆகிட்டு இருக்கும்ப்பா. சர்ச் ஆகி வந்துருச்சு. இதில் மெயின் ஆக்டிவிட்டி 2 இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு கண்ட்ரோல் எஸ். என் ப்ரோக்ராம் ரன் ஆகி வந்துருச்சு. இதில் கோர்ஸுங்கிறது தான் மெயின் மெனு. அதை கிளிக் பண்ணால் சப்மெனு பிசிஏ வரும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் முடிச்சுட்டு அடுத்த இன்டென்ட் போயிடுச்சா. இதுதான்ப்பா, இதுதான் 9th எக்ஸசைஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ். சரி, நான் நடத்துனது புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இல்லைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், பரவாயில்ல. தேங்க்யூ.